ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 22க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் காகியமா ஒரு மாசான என்ட்ரியை கொடுத்திருப்பான். இப்ப அப்படியே காகியமா உள்ள நோக்கி வர்றான். டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. காகியமா இவங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறான். அப்படியே சூகவரா சிரிச்சதை நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு பொன் சிரிப்பை போடுறான் காகியமா. ஐயோ பூச்சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா 10 அடி பேக் போயிடுறான். டனகா வந்துட்டு ஹே ஹினாட்டா எதுக்கு இவ்வளவு பயப்படுற அப்படின்றான். நிஷினோயா வந்துட்டு அவன் ஒன்னும் பயன்படுத்தலாம் நினைக்கலடா, அவன் சிரிக்க ட்ரை பண்றான் போல அப்படின்றான். டைச்சி இதை பார்த்துட்டு ஆஹா காகியமா சிரிக்கிற ஒரு எஃபர்ட் போடுறானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடா நினைக்கிறான். இப்ப அப்படியே காகியமா கிட்ட ஹினாட்டா வந்துட்டு ஹே சூகவரா சொல்ல மாதிரி ஹேண்ட் சைன்ஸ் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, சூகவரா இப்பதான் சொன்னா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றான். இப்ப ஃபர்ஸ்டே காகியமாவோட சர்வீஸ்ல தான் நிக்குது. வெளியே சூக்கியும் சொல்றான் காகியமா இப்ப சர்வீஸ் கரெக்டா மேனேஜ் பண்ணி போட்டுறானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். காகியமா வந்து பாலை பிடிக்கும் போதே ஒரு ஸ்மைலோட பிடிக்கிறான். சூகவரா சொல்றான் எனக்கு தெரிஞ்சு காகியமா இப்ப சர்வீஸ் வேற லெவல் அடிக்க போறான், ஏன்னா அவன் இப்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு சொல்றான். காகியமா ஃபுல் ரிலாக்ஸ்டா இருக்கிறான். ஒய்காவா இதை பார்த்துட்டு சரி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டா போதும், இவனோட சர்வீஸ் எல்லாம் இருக்காது எடுக்கடா அப்படின்னு சொல்றான். இப்போ காகியமாவும் பாலை ஹைட்டா டாஸ் பண்ணி ஓடி வந்து செம்ம வப்பு ஒண்ணு வைக்கிறான். நேரா அப்படியே அவங்க லிப்ரோ கைக்கு போய் உழுது. லிப்ரோவால அதை எடுக்க கூட இல்ல, பால் அவன் கையில போட்டு பின்னாடி தெரிச்சுக்கிட்டு போகுது. இப்ப பாயிண்ட் வந்து 17-17 சொல்லி ஈக்குவலா இருக்குது. டனகா வந்துட்டு ஹாய் அப்படின்றான். காகியமாக்கு ஒன்னும் புரியல, என்னடா சொல்ல வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். டனகா வந்துட்டு ஹாய் அப்படின்றான். என்னது இவன் ஒன்னும் புரியலையே எனக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க ஹபாய் அப்படின்றான். ஹினாட்டாவும் கிட்ட வந்துட்டு டே லூசு பையல அவனை ஹைஃபை பண்ண சொல்றேன் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்றேன். இப்ப ரெண்டு பேரும் அப்படியே ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. கிண்டாச்சி இதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச காரியமா இது இல்லடா அப்படின்ற மாதிரி சாக்கோட இருக்கான். இன்னொருத்தன ஆமான்னு சொல்றான். அடுத்த செகண்ட் ஒரு சர்வீஸ் ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அவங்க டீம்ல ஒருத்தன் தப்பா ரிசீவ் பண்றான். பால் பின்னாடி போகுது. அவங்க லிப்ரோ ஓடி போய் செகண்ட் டச் அப்படியே தூக்கி விடுறான். தேர்ட் டச்சுக்கு அப்படியே ஒருத்தன் உள்ள தள்ளி விட்டுறான். அது அப்படியே நிஷினோயா கைக்கு வருது. இது நம்ம சான்ஸ், நம்ம பாயிண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷினோயா பால் கொடுக்குறான் காகியமாட்ட. அப்புறம் டீம் பிளாக்கர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்டா இல்ல கிவா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைவர்களா நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, இப்ப பார் அப்படின்னு சொல்லிட்டு இனட்டா பொலிச்சுன்னு ஒரு அப்போ வச்சுட்டு போயிடுறாங்க. என்னடா இவங்க எந்த கோடோட யூஸ் பண்ணல அப்படின்னு இவங்க சாக்கோட இருக்காங்க. அந்த சீனியர் பிளேயர் நல்ல வேலை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஹராசுன டீம் லீட் போயிருக்காங்க. 18-17 சொல்லி பாயிண்ட் இருக்குது. இப்ப அந்நேர காகியமா வந்து ஹினாட்டா சொன்னதை நினைச்சு பாக்குறான். சூகவரா எப்பவுமே ஒரு ஷாட் நல்லா அடிச்சிட்டா நம்மள நல்லபடியா என்கரேஜ் பண்றான், சூப்பரா ஒரு காம்ப்ளிமெண்ட் தருவான், அது மாதிரி பண்ணு நீ அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதை அப்படியே நினைச்சு பாக்குறான். அதை நினைச்சுக்கிட்டே அப்படியே ஹினாட்டாவை கூப்பிட்டு டே ஹினாட்டா குட் ஒர்க் அப்படின்னு சொல்றான். ஹினாட்டாக்கு செம சாக்கா போச்சு. அடுத்து காகியமா ஒரு சர்வீஸ் அடிக்கிறான். இந்த அவங்க டீம்ல கரெக்டா ரிசீவ் பண்ணிடுறாங்க. அது டைரக்டா ஒய்காவா கைக்கு போது ஒய்காவாவும் அவங்க அட்டாக் செட் பண்றான். அவங்க அட்டாக் அடிச்சு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். வெளியே இருந்த ஆபஜோசாயோட கோச் நினைச்சு பாக்குறாரு. காகியமா மறுபடியும் அவனோட மொமெண்டமை பிடிச்சிட்டு அண்ட் வழக்கமா ஆப்போனன்ட் மட்டும் தான் ரொம்பவே நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அவனோட டீம்மேட்ஸே நல்லா நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சோ ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாக்காரு. இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. டனகா கரெக்டா ரிசீவ் பண்றான். காகியமா கைக்கு செட்டிங் போகுது. அந்நேரம் சூகாரா வந்து ஒன்னு நினைக்கிறான். காகியமா ஆல்ரெடி ஹினாட்டாவை பார்த்து ஒன்னு சொல்லியிருக்கிறான், நான் இருக்கிறப்ப நீ தான் இங்க கிரேட்டஸ்ட் டிகாய் அப்படின்ட்டு. ஆனா இது ரெண்டு வழியில போகும், நீ அப்புறம் ஹினாட்டா உங்க ரெண்டு பேரோட கம்பைன்டு அட்டாக் அதுதான் இங்க கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்றப்ப ஹினாட்டா சைடா ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல்லா அடிச்சு ஏத்துறான். வெளியே இந்த சீனியர் பிளேயர் சொல்றாரு சூப்பர், ஃபர்ஸ்ட் நம்ம டீம் தான் 20 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு. பாயிண்ட் வந்து கரெக்டா சொன்னோம் 20, ஆபஜோசை 19 சொல்லியிருக்காங்க. இப்ப அப்படியே கோச் நினைச்சு பாக்குறாரு. ஆல்ரைட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் 20 பாயிண்ட் எடுத்திருக்கோம், ஆனா இப்பதான் உண்மையான சேலஞ்சே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கப்பே சூக்கி உள்ள வர்றான். ஹினாட்டா சர்வீஸ் போட பேக்ரோக்கு போயிடுறான். இப்ப ஹினாட்டா சர்வீஸ் பண்றான். பால் நெட்ல பட்டு லைட்டா முன்னாடி விழுந்துருது. அவங்க டீம்ல ஒருத்தன் டைவர்ட்ஸ் எடுக்கிறான். பட் பால் ஃபர்ஸ்ட் டச்லயே உள்ள வந்துருது. டைச்சி வந்து நம்ம பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தர்றான். காகியம் வந்துட்டு ஆசைக்கு செட் பண்றான். ஆசைக்கு டபுள் பிளாக் தாண்டி அடிச்சு வெளியே தள்ளிடுறான் பால. சோ பாயிண்ட் நம்ம டீமுக்கு வந்துருது. இப்போ அப்படியே ஆபஜோசை டீம்ல இருந்து டைம் அவுட் கேட்டுறாங்க. அவங்க டீமோட அட்டாக்கர் சொல்றான் எப்பலாம் இந்த நம்பர் 10 பேக் ரோ போயிட்டு இந்த நம்பர் 11 ஃப்ரண்ட் ரோ வரணும், அப்பலாம் இந்த சென்டர் பாஸ்ன்றது ரொம்ப யூஸ் பண்றதே இல்ல, அவங்க அட்டாக்கர்ஸ்க்கு போட்டே முடிச்சுக்கிறாங்க அப்படின்றான். அதுக்கு நம்ம ஒய்காவாவும் ஆமா ஏன்னா காகியமாக்கு அந்த வளர்ந்தவன சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றான். நான் நேத்து நடந்த மேட்சையும் பார்த்தேன், இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க மேட்சையும் பாக்குறேன், இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஒய்காவா சொல்றான். காகியமா வந்து அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் போன எபிசோட்ல சொன்னதை வந்து நினைச்சு பாக்குறான். சூகவரா வந்துட்டு எல்லா டீம்மேட்ஸ் கிட்டையும் பேசுறதே வந்துட்டு அவங்களோட எமோஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபேஸ்லயே அவன் தெரிஞ்சுக்கிடுவான், அதனாலதான் அவன் பேசுறான் அப்படின்னு சொல்றான். காகியமா அதுக்கு ட்ரை பண்றான். சூக்கியும் காகியமா மறைச்சு பாக்குறத பார்த்துட்டு என்னடா அப்படி பாக்குற அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம காகியமாவும் இவனோட ஃபேஸ் என்னால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்ப அப்படியே டைம் அவுட் முடிஞ்சு உள்ள போறாங்க. நேரம் சூகர் வந்துட்டு காகியமா போய் கான்வர்சேஷன் நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறான் உள்ள. அடுத்து அப்படியே ஒரு பாயிண்ட் இப்ப ஆபஜோசைக்கு வருது. இப்ப ஆபஜோசை டீம் சர்வீஸ் போடுறாங்க. அதை டைச்சி ரிசீவ் பண்றான். காகியமா வந்துட்டு இந்த சூக்கிக்கு செட் பண்றான். சூக்கி அடிக்கிற பால் அவங்க டீம்ல ஈஸியா ரிசீவ் பண்ணிடுறாங்க. வெளிய இருந்து கோச் வந்துட்டு சூக்கி சீமா அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவங்க டீம்ல இருந்து ஈவாய்ஸ்மி சமயா ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கிங் போடுறான். காகியமா கையில பட்டு பால் வெளியே தெரிச்சு அவங்க டீமுக்கு பாயிண்ட் ஆயிடுது. இப்ப கோச் வந்துட்டு டாக்கிட்டா டைம் அவுட் கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனும் கண்ணாடி வந்துட்டு டைம் அவுட் கேட்டுறாரு. கோச் எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னடா ஆச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்ப எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க, கூலா லாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டனகா வாயிலே பிடிச்சிட்டு இருக்காரு. சூக்கி அந்த பக்கம் பின்னாடி திரும்பி நின்றுட்டு காகியமா வந்துட்டு இங்க பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். போன செட் நான் வச்சது உனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கறான். சூக்கி யாமகுச்சி ஹினாட்டா 3 பேருக்கும் பயங்கர சாக்கு. என்னது காகியமா வந்துட்டு இப்படி சூக்கிட்ட கேட்கறானா அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி வந்துட்டு எனக்கு உன்னோட செட்டிங்கே பிடிக்கல, ஏன்னா நீ ஃபோர்ஸ் பண்ணி எங்களை அட்டாக்கிங் பண்ண வைக்கிற, எனக்குன்னு ஒரு தனி
தனி வழி இருக்குது, அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். என்ன சொல்ல வரையோ அதை தெளிவா சொல்லு அப்படின்னு காகியமா சொல்றான். சூகி வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயத்த நான் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், சோ நீ கன்சிஸ்டன்டா எனக்கு பால செட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீ ஒருத்த மட்டும் ஆப்போனன்ட் கோட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி திங்க் பண்றது இல்ல, எல்லாரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காகியமா வந்துட்டு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றான். சூகி என்னது நான் சொல்றது நீ அக்செப்ட் பண்ணிருக்கியா ஃபர்ஸ்ட் டைம், டேய் நல்லதா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப காகியமா இப்ப டைமர் முடிஞ்சு உள்ள போறாங்க. பால் அப்படியே ரேலி ஆகிட்டு இருக்கப்ப காகியமா கைக்கு பால் போகுது. காகியமா வந்துட்டு அப்படியே சூக்கிக்கு இந்த ஹைட்டா செட் பண்றான். சூக்கி அவனோட கையை நல்லா நீட்டி அப்படியே பிளாக்கு பின்னாடி தூக்கி டிராப்பா வச்சிடறான். அதை அவங்க டீமோட லிபரோ உழுந்து பாக்குறான். பட் பாயிண்ட் நம்ம டீமுக்கு தான் வருது. இப்ப அப்படியே அவங்க டீம்ல இருந்து அட்டாக்கர் அடிக்கிறான். சூக்கி பிளாக்ல விட்டு பால் பின்னாடி மெதுவா வருது. டனக்கா வந்து ரிசீவ் பண்றான். காகியமா வந்துட்டு இந்த செட் பண்றான். சூக்கி அதே மாதிரி ஜம்ப் பண்ணி மறுபடியும் ஒரு டிராப் வைக்கிறான். அவங்க டீம் லிபரோ வந்து இந்த விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டைவ் அடிச்சு எடுக்கிறான். ஆனா அது ஃபர்ஸ்ட் டச்லயே உள்ள வந்துருது. நம்ம டீம்ல ரிசீவ் பண்ணி இந்த ஆசைக்கு போடுறாங்க. காகியமா ஆசைக்கு டபுள் பிளாக் தாண்டி அடிச்சு பாயிண்ட் வாங்கி வந்துடுறான். அடுத்து மறுபடியும் அவங்க டீம்ல இருந்து 2ஆம் நம்பர் பிளாக்கர் அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். பாயிண்ட் வந்துட்டு இப்ப கராசோனா 23, ஆபஜுசா 22 சொல்லியிருக்காங்க. அடுத்து மறுபடியும் சூக்கி கைக்கு பால் போகுது. சூக்கி வந்து மறுபடியும் 3வது வாட்டி அதே மாதிரி டிராப் வைக்கிறான். இந்த கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிபரோ கரெக்டா தூக்கி விட்டுறான். அவங்க டீம்ல இருந்து கிண்டாச்சி இப்ப பவர்ஃபுல்லா அடிக்கிறான். பிளாக்க தாண்டி வருது, இருந்தாலும் டனக்கா மறைச்சு கரெக்டா ரிசீவ் பண்ணிடுறாங்க. பால் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி தான் இருக்குது. காகியமா ஓடி போய் தான் போட்டாங்க. சோ சென்டர்ல போட முடியாது, கண்டிப்பா ஏச தான் யூஸ் பண்ண போறான் அப்படின்னு சீனியர் பிளேயர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரம் காகியமா ரெடி ஆகிறான் செட் பண்ண. காகியமா வந்து நினைச்சு பாக்குறான் எல்லாருமே உள்ள திங்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சூக்கி சொன்னதை அப்படியே சூக்கிக்கு செட் பண்றான். அவங்க டீம்ல இருந்த லிப்ரோ வந்துட்டு ஐயோ இவன் நான் மறுபடியும் டிராப் தான் போட போறான் அப்படின்ட்டு முன்னாடி ஓடி வர்றான். வாங்கோ வாங்கோ வந்து வாங்கிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி பவர்ஃபுல்லா இந்த அடிச்சிடறான். அந்த டீம் லிப்ரோ உள்ள ஓடி வந்தாலும் கொஞ்சம் நான் மண்டையில வாங்கிருப்பேன், எப்படியோ கையை வச்சு தப்பிச்சுட்டான். பால் பின்னாடி தெரிச்சிருது. பாயிண்ட் நம்ம டீமுக்கு வந்துருது. காகியமாவும் சூக்கி கிட்ட வந்துட்டு குட் ஜாப் அப்படின்னு சொல்லிடுறான். ஆசைக்கு வந்துட்டு வாவ் காகியமா சூக்கிக்கு காம்ப்ளிமெண்ட் சொல்லிருக்கானா அப்படின்னு சொல்றான். டைச்சி நினைச்சு பாக்குறான் எந்த வித டவுட்டுமே இல்ல, காகியமா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகியிருக்கான் அப்படின்னு. இப்ப பாயிண்ட் வந்து கராசோனோ டீம் 24, ஆபஜுசா 22, கராசோனோ செட் பாயிண்ட்ல இருக்காங்க. வெளிய இருந்து யாமகுச்சி ஒரே ஒரு பாயிண்ட் தான் கமான் உங்களால முடியும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. யாமகுச்சி அண்ட் ஹினாட்டா 2 பேரும் அவங்க டீம்ல இருந்து அப்படியே ஈவைஸ் மிஸ் அம்மா பவர்ஃபுல்லா லைன் டு லைன் ஒரு அட்டாக்கிங்க போட்டுட்டு அதெல்லாம் இங்க வாய்ப்பு இல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். பாயிண்ட் வந்துட்டு இப்ப 24 அவங்க டீம் 23 சொல்லி வந்துட்டாங்க. கண்ணாடி வந்துட்டு பரவாயில்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான், உங்களால இந்த செட்டை கண்டிப்பா வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனுஷன் டப்புன்னு ஆஃப் ஆயிடுறாரு. என்னடா நாங்க பார்த்தா ஒய்காவா சர்வீஸ் போட நின்னுகிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஒய்காவாவுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஒய்காவா நினைச்சு பாக்குறான் என்னோட லாஸ்ட் டோர்னமெண்ட் ஜூனியர் ஸ்கூல்ல அப்படின்னு அவன் அந்த பெஸ்ட் செட்டர் அவார்டு வாங்கியிருப்பான். அந்த ஒரு மொமெண்ட் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஈவா வந்துட்டு ஹே ஜென்யூனா ஸ்மைல் பண்றியா அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே ஈவாய்சுமி பேச ஆரம்பிக்கிறான். டொரு ஒய்காவா இவன் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தான் இருப்பான். ஆனா ஒரு டைம் வந்தது, அதுல இருந்து இவனோட சிரிப்பையே நான் சரியா பார்க்க முடியல. அவன் உண்மையிலேயே நேச்சுரலி கிஃப்டடான ஒரு ஆளு தான். அண்ட் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ஜூனியர் ஸ்கூல்ல இருந்ததை விட ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. இப்ப ஆனாலுமே அவனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வால் ஒன்று இருந்தது, ஷீரோ டோரிசாவா. அதுலயே அவங்க டீமோட அட்டாக்கர் பெஸ்டான ஏஸ் யூசிவாக்கா. நாங்க அவங்க கூட லேண்டோம், ஆனா எங்களால ஜெயிக்க முடியல. ஒய்காவும் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சே என்னது இது, எதுக்கு என்னால இவங்க கூட ஜெயிக்க முடியல அப்படின்னு சம கட்டுப்புல கத்திக்கிட்டு இருக்கான். ஜூனியர் ஸ்கூல்ல 3 வருஷம் முடிஞ்சது, அதுல ஒரு வாட்டி கூட எங்களால அவங்கள ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறமா தான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனை பார்த்தோம், காகியமா. இவங்க எல்லாரும் 3rd இயர் ஜூனியர் ஸ்கூல் படிக்கிறப்பதான் காகியமா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பான். ஒரு ஜீனியஸ் வந்து அவனோட இடத்த பிடிக்க ஆரம்பிச்சான். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி அவனுக்கு ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்குது. காகியமா விளையாடுறத ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவான். அண்ட் அவனோட ஃபயர் இருக்கு, அது வேற லெவல்ல இருக்கும். வின் பண்ணணும்ன்ற ஒரு அக்ரெசிவ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மத்த எல்லாரோட அவங்களோட கோச்சும் சொல்றாரு பேசிக்கலி காகியமா வந்துட்டு எல்லா பொசிஷனுக்கும் சூட் ஆகும், எல்லாமே வேற லெவல்ல விளையாடுறான். பட் அவனுக்கு செட் ஆகணும்னு சொல்லி தான் ஆசையா. இப்ப அப்படியே ஈவாய்சுமி கண்டினியூ பண்றான். ஆமா இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஒய்காவா அவனோட பிராக்டிஸை இன்னுமே ஹார்டா பண்ண ஆரம்பிச்சான். ஒய்காவா வந்து தனியா சர்வீஸ் அடிக்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேரம் ஈவாய்சுமி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். நேத்து கோச் ஒன்ன வான் பண்ணாரு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிதிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கூட்டு போறான். இங்க பாரு இதே மாதிரி கண்டினியூ விளையாண்டுட்டு இருந்தப்பனா மறுபடியும் அவனோட இன்ஜுரி எல்லாம் அதிகமாக தான் செய்யும், மூடிட்டு வாடா அப்படின்னு இழுத்துட்டு போறான். அவனோட கூலான ஆட்டிடியூட் அன்னையில இருந்து அவன் இழக்க ஆரம்பிச்சுட்டான். அண்ட் நிறைய பிராக்டிஸ் மேட்ச்ல அவனோட செட்டிங் எல்லாமே தப்பா போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இப்ப அவங்களோட கோச் சொல்றாரு காகியமா நீ உள்ள போய் விளையாடு அப்படின்ட்டு ஒய்காவா வெளியே அனுப்பிட்டு காகியமா உள்ள அனுப்பி விளையாட வைக்கிறாங்க. ஒய்காவா பெஞ்ச்ல உட்காந்து செம்ம ஃபீலிங்ஸோட இருக்கிறான். அடுத்த ஒரு நாள் ஒய்காவா மட்டும் தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஈவா வந்துட்டு அங்க வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்நேரம் காகியமா அந்த இடத்துல வந்து ஒய்காவா எனக்கும் சர்வீஸ் பண்றது எப்படின்னு சொல்லி தரியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஒய்காவாவும் காகியமாவை பாக்குறப்ப அப்படியே யூசிவாக்காவை பாக்குற மாதிரி ஒரு செம்ம வெறுப்போட பாக்குறான். இங்க வராத இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போயிடுறான். ஈவா வந்துட்டு வீடு தடுத்துறான். நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிடுறான். ஒய்காவா வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிடுறான். காகியமா இன்னைக்கு பிராக்டிஸ் உனக்கு முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஈவா சொல்லி அனுப்பிடுறான். ஈவா வந்துட்டு காகியமா போனதுக்கு அப்புறம் ஒய்காவாட்ட பேசுறான். இங்க பாரு இன்னைக்கு நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க, சோ உனக்கு நீயே கிரெடிட்ஸ் கொடுத்துக்கோ அப்படின்றான். எனக்கு நானே எப்படி கிரெடிட்ஸ் கொடுத்துக்க முடியும், நான் இன்னும் ஷீரோ டோரிசாவை பீட் பண்ண கூட முடியல என்னால, நான் அவனை ஜெயிக்கணும் அண்ட் நேஷனல்ஸ்க்கு போகணும் அப்படின்னு கத்துறான். ஈவாவும் இதை கேட்டு செம்ம கட்டுப்பாய் எப்ப பாரு நீ என்ன நான் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் மூக்குலயே ஒரு அடியை போடுறான். அவனுக்கு ரத்தம் வந்துருது ஒய்காவாக்கு. என்ன நீ ஒருத்தர் மட்டும் தான் ஒரு டீமுக்குள்ள லேண்டுகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா, நம்ம டீம்ல இருக்க யாராலும் யூசியோக்கா கூட 1-on-1 போட்டுலாம்
வைக்க முடியாது. அதனாலதான் நம்ம 6 பேர் இருக்கிறோம். நமக்கு ஆப்பனண்டா இருக்கிறது யூசிவாக்காவா இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஜீனியஸான ஒருத்தனா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. கடைசியில எந்த இதுல பெஸ்டான 6 பேர் இருக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்றான். பெஸ்ட் ஆஃப் 6 இருக்கிறவங்க தான் உண்மையிலேயே பெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்காவா நினைக்கிறேன். அப்படியே அவன் சிரிச்சுக்கிட்டே இப்ப எனக்கு செம்ம ஃபீலா இருக்குது, இப்ப என்ன யாராலையும் வின் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ஒய்காவா வந்து செம்ம ஸ்மைலோட சூப்பரா எல்லாருக்கும் செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கோச் வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு, ஒய்காவா சூப்பரா விளையாடுறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. தேர்ட் இயர்ல ஃபைனலி லாஸ்டா ஒரே ஒரு மேட்ச் நடந்தது. சோ அதுல தான் அங்க ஃபர்ஸ்ட் டைம் சீரோட்டோரி சவாவை ஒரு செட் வின் பண்ணணும். நாங்க செகண்ட் பிளேஸ்ல வந்துட்டோம் அண்ட் ஒய்காவாக்கு பெஸ்ட் செட்டர் அவார்டும் தந்தாங்க. இவங்க அப்படியே நின்னுகிட்டு இருக்கப்ப ஒய்காவா ஈவா மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா சீரோட்டோரி சவாவை வின் பண்ணுவேன், ஹை ஸ்கூல் போனதுக்கு அப்புறமும் அப்பயும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றான். அப்படியே பின்னாடி திரும்பி காகியமா பார்த்துட்டு டே ஒன்னையும் தாண்டா, கண்டிப்பா நீ எந்த ஹை ஸ்கூலுக்கு போனாலும் பரவாயில்ல, நீ எனக்கு ஆப்பனண்டா லேண்டாலும் பரவாயில்ல, ஒன்னே ஒரு நாள் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். காகியமா வந்துட்டு தல உங்களுக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் எதுவும் வேணுமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். டேய் வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்காவா சொல்றான். இப்ப அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகி பிரசன்ட்க்கு வராங்க. ஒய்காவா திரும்பி நிக்கிறப்ப ஈவா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றான். உன்னோட லிஸ்ட்ல செகண்ட்ல வச்சிருக்கிற ஒருத்தனை தான் நீ இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, மறந்துடாத அப்படின்னு சொல்றான். சோ உன்னோட பெஸ்ட் நீ கொடு அப்படின்றான். ஒய்காவா வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஒய்காவா ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல்லா ஒரு லைன்லயே பால் அடிக்கிறான். நிஷினோயா கிட்ட தள்ளி தான் நிக்கிறான். ஏ நிஷினோயா அப்படின்னு சொல்லிட்டு டைசி கத்துறான். நிஷினோயா ஓடி போய் எப்படியோ லைட்டா கை வச்சு தூக்கி விட்டுறான். பால செம்மையா ஹைட்டா போகுது பால். ஃபர்ஸ்ட் வச்சு அவங்க டீம் கோட்டுக்குள்ள போயிருது. அவங்க டீம்ல இப்போ நம்ம பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணி தர்றான். டைரக்டா ஒய்காவா கைக்கு போகுது. டைரக்டா அவனோட கைக்கு தான் போகுது. சோ சென்டர் அட்டாக் தான் யூஸ் பண்ண போறான் அப்படின்னு சூக்கி ரெடியா நின்னுட்டு இருக்கான். கிண்டைச்சி வந்துட்டு இப்ப ஜம்ப் பண்ணிடுறான். சூக்கி வந்துட்டு ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா நிக்கிறப்ப காகியமா வந்து சூக்கியோட டி-ஷர்ட்டை பிடிச்சி நிப்பாட்டிடுறான். எனக்கு இது தெரியும், நான் இதை எப்படி பண்ணணும் அதே தான் இவனும் இப்ப பண்ண போறான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப அட்டாக்கர் அந்த பக்கம் பாக்குறாங்க. ஒய்காவா அப்படியே அட்டாக்கருக்கு இப்ப செட் பண்றான். ஈவாய்ஸுமே அடிக்க போறப்ப அப்படியே சவர் மாதிரி 2 பேரோட கையும் அங்க வந்து பிளாக் ஏறுது. அப்படியே பால பொத்தி போட்டுறாங்க ஈவாய்ஸுமிக்கு. ஒட்டுமொத்த ஸ்டேடியத்துக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னது கராசுனோ செகண்ட் செட் எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈவாய்ஸுமி வெளியே இருந்து இந்த பக்கம் மண்டே வச்சு நிக்கிறான். என்னோட மிஸ்டேக் அது, நான் தான் சரியா அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒய்காவும் சொல்றான் உனக்கு தெரியுமா இப்ப நம்ம யூஸ் பண்ணோமே லாஸ்டா ஒரு அட்டாக், இதுதான் நம்ம யூஸ் பண்றதுல எப்பவும் பெஸ்டான ஒரு அட்டாக். ஈவா வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒய்காவா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு காகியாமா இதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டான். அந்த தேர்ட் இயர் செட்டர் அவன் இவனுக்கு என்னதை சொல்லி கொடுத்தான்னு சொல்லி தெரியல. ஆனா இத்தனை நாள் ஒரு டிக்டேட்டர் கிங்கா இருந்த ஒருத்தன் இப்ப டீசென்டான கிங்கா மாறிக்கிட்டு வர்றான். இது என்ன ஃபீலிங், நான் இப்ப ரொம்பவே இரிட்டேட்டோட இருக்கிறேன். அப்படியே ஒய்காவா சிரிச்சுக்கிட்டு இப்ப நான் செட் 3 விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன், உடனே ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வர்றான். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல தான் ஃபைனல் செட் லாஸ்ட் செட்டை யார் எடுக்க போறா, கராசுனோவா இல்ல ஆபேஜஸாயா, யாரு வின் பண்ணி சீரோட்டோரி சவாவை போட்டு பொழக்க போறான்னு சொல்லி அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.